ஆற்றலும் அவரே, அமைதியும் அவரே, அன்புக்கு தலைவன் இயேசுபிரான். ஆற்றலும் அவரே, அமைதியும் அவரே, அன்புக்கு தலைவன் இயேசுபிரான். இயேசுபிரான், இயேசுபிரான், எங்கள் இயேசுபிரான், உலகத்தின் இறைவன் இயேசுபிரான். இயேசுபிரான். அடைக்கலம் என்று புகுந்தவர் நெஞ்சில் அருளாய் நிற்பவர் இயேசுபிரான். அடைக்கலம் என்று புகுந்தவர் நெஞ்சில் அருளாய் நிற்பவர் இயேசுபிரான். அனுதினம் அவரை தொழுதவர் உயிரை வாய்ப்போல் வளர்ப்பவர் இயேசுபிரான். அனுதினம் அவரை தொழுதவர் உயிரை வாய்ப்போல் வளர்ப்பவர் இயேசுபிரான். இயேசுபிரான், எங்கள் இயேசுபிரான், உலகத்தின் இறைவன் இயேசுபிரான். இயேசுபிரான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதத்தை வெறுத்து உலகத்தில் வாழ்ந்தவர் இயேசுபிரான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதத்தை வெறுத்து உலகத்தில் வாழ்ந்தவர் இயேசுபிரான். மாணிக்க உலகில் மனிதனாய் தோன்றி மக்களை காப்பவர் இயேசுபிரான். மாணிக்க உலகில் மனிதனாய் தோன்றி மக்களை காப்பவர் இயேசுபிரான். இயேசுபிரான், எங்கள் இயேசுபிரான், உலகத்தின் இறைவன் இயேசுபிரான். இயேசுபிரான், இயேசுபிரான், எங்கள் இயேசுபிரான், உலகத்தின் இறைவன் இயேசுபிரான். இயேசுபிரான். ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை லூக்கா 17:16. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சமாரியா கலிலேயா வழியாக எருசலேமுக்கு நடந்து போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது குஷ்டரோகியான 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே வல்லமை வெளிப்பட்டது. அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து போகையிலே சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிய வியாதி உள்ளவங்க குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே தனியாகத்தான் வாழ வேண்டும். ஒரு கடினமான சூழ்நிலை. சரீரத்தில் எத்தனையோ ரணவேதனை இருந்தாலும் கூட பசி பட்டினியா இருந்தாலும் ஊருக்குள்ளே வரவும் முடியாது. எந்த ஒரு நல்ல காரியங்களிலுமே அவங்க பங்கெடுக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் அன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலே இயேசுவை நோக்கி அந்த குஷ்டரோகிகள் கூப்பிட்டார்கள். அவர் பரிபூர்ண சுகமும் கொடுத்தார். ஆனால் இந்த 10 பேரிலே ஒருவன் மட்டும் திரும்ப வந்து அவர் பாதத்திலே விழுந்து நன்றி சொன்னான். 10 பேரில் ஒரு மனிதன்தான், நான் எந்த நிலைமையில் இருந்தேன், இன்று மற்றவர்கள் மதிக்கத்தக்க 4 பேர் கூடியிருக்கிற இடத்திலே நிற்கிற தகுதி, தன்னுடைய சரீரத்திற்கு தேவையானதை தானே கடைக்கு சென்று வாங்குகிற தகுதி, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறார் என்று இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஒருவன் மட்டும் திரும்பி வந்து அவர் பாதத்திலே விழுந்து நன்றி சொன்னான். மற்ற 9 பேரும் பார்த்தீங்கன்னா சிறிதளவு கூட நன்றி இல்லாமல் மறந்து போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதம் பெற்றவங்க கோடிக்கணக்கான மனிதர்கள், அதில் நாமும் கூட இருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட பெற்ற அற்புதத்திற்காக நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமோ அதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
திரும்பி வந்து நன்றி சொன்ன அந்த சமாரியனை போல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அவர்கிட்ட பெற்ற நன்மைகளுக்காக தினமும் தேவ சமூகத்திலே வந்து நம்மை தாழ்த்தி நன்றி சொல்லி நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்ககிட்ட நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்கிற நன்மைக்கு நன்றி சொல்லுகிற தேவ பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.